अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो स्वयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेवेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणो मे प्रतिगृह्णातु मामकम् प्रसादैर्यत्सूक्तिः स्वाधीनपतिकां स्तुतिम् मूले निगीष्य महतान् निगमद्रुमाणां मुष्णन् प्रतारकभयं धृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजः शरणमस्तु मुनिस्वयं नः மூலே அப்படின்றதுனால மந்திரங்கள்ல தலையான மந்திரம் மூலமா இருக்கக்கூடிய மந்திரம் திருவஷ்டாட்சரம்னு சொன்னோம். அதை நன்னா ஆராய்ந்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கார். அதான் அந்த வேதமாகிற மரத்தடியில உட்கார்ந்து இந்த அர்த்தப்படி அவர் இருக்கார் அப்படின்னுட்டு அவரை கொண்டாடுறவாள் இருக்கிற ஊர்ல வியாதி துர்பிக்ஷ தஸ்கரங்கள்லாம் ஏற்ற அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகான்ட்டு தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகான்ற ரீதியில அவள்லாம் தூய்மை உள்ளம் படைச்சவாளா ராகாதிகள்லாம் இல்லாத மனசாகும். அப்புறம் வியாதி துர்பிக்ஷம் ஞானம் இல்லாத ஞான செல்வம் மிகுந்தவர்களாகும். தஸ்கரம் அகங்காரம் அமகாராதிகள்லாம் இல்லாதவாளும் அப்படி இருக்கா. அதனால பாஷ்யக்காரரும் அவள் இடத்துல அப்படி அந்த தூய்மையான உள்ளத்துல ராஜஹம்சம் போல வீற்றிருக்கார் உரையறார் அப்படின்னு சொன்னோம். மூலே அது திருவஷ்டாட்சரத்துக்கு என்ன பெருமை, நிகமத்ருமானாம் மகதான் நிகமத்ருமானாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் மொத்தத்தையும் தானே எடுத்துக்கணும். அதனுடைய மூலம் அடிபாகம் அப்படின்னா எல்லா மூலத்தும் அதான் எல்லா வேதங்களோடைய அடிபாகம் தான் அது. அது திருவஷ்டாட்சரம் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா த்ரயோ வேதா ஷடங்கானி ஷனாம்சி விவிதா ஸ்வராஹ சர்வமஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யத்பி வாங்மயம். த்ரயோ வேதாः ஷடங்கானி छन्दांसि विविधा स्वराः सर्वमष्टाक्षरान्तस्थम् यच्चदन्यदपि वाङ्मयम्. அதாவது ஒருவன் அறிய வேண்டியதெல்லாம் எல்லாம் மந்திரத்தை த்ரயோ வேதாகா த்ரயோ வேதாகன்னா ரிக்கஜி சாமமாக த்ரயி அப்படின்ற வேதத்துக்கு த்ரயீமயி அப்படி அது மூன்று சொன்னா கூட அதாவது ரிக்வேதம்ன்றது மந்திரபாகம், யஜுர்வேதம்ன்றது கிரியாபாகம், சாமவேதம்ன்றது கானபாகம். அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கலாம். ருக்வேதத்துல தேவதைகளுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பிராயசகான்னு அர்த்தம் எப்பவுமே சரி இருக்கட்டும். யஜுர்வேதத்துல அந்தந்த தேவதைகளை எப்படி எப்படி ஆராதிக்கணும், அதாவது அந்தந்த தேவதைகளை குறிச்ச யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணணும், யாக யஜ்யங்கள்லாம் அப்படின்னு கிரியா விசேஷத்தை பிரதிபாதிக்கக்கூடியது. சாமவேதம் அந்த ஸ்துதி இருக்குதே தேவதைய ஸ்துதி அதை கான ரூபமா ஓதக்கூடியதா இருக்கு. இந்த அதரோண வேதம் இருக்க இதனுடைய மொத்த கலப்பும் அப்படி வச்சு அதனால இந்த மூன்று வேதத்தை பிரதானமா சொல்றதுனால நாலாவது வேதமான அதரோண வேதமும் அதுல அடக்கம்தான். அதனால
திரயோ வேதாக அப்படின்னு சொன்னா அந்த இதுதான். அதே போல ஷடங்காணி, நாம வேதாத்தியனம் பண்றோமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உபநயனம் ஆகணும் 8 வருஷத்துல கர்ப்பாஷ்டமத்துல. அதுக்கப்புறம் அந்த ஸ்ராவணம் இருக்குதே, ஆவணியாவட்டம்னு சொல்றோம், உபாகர்மான்னு சொல்றோமே, அந்த உபாகர்மாவன்னைக்கு வேதத்தை ஆரம்பிச்சு ஓதணும். எல்லாரும் சொல்லியிருக்கிறபடிக்கு தன்னுடைய சொசாக்கை ருக்வேதியோ யஜுர்வேதியோ சாமவேதியோ ஆன மாதிரி அவாவால் அந்தந்த வேதத்தை ஓதிட்டு மற்ற வேதங்களையும் அத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சரி, அது முடிஞ்சா அத்தியனம் பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. அப்புறம் எதுவே முடியலன்னா அத்தியனமே பண்ணாலே ஒரு உபனிஷத்தையாவது அத்தியனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. கடைசியில புருஷ சூக்தத்தையாவது, ஏன்னா பிரம்ம யஜ்யத்துல சொசாக்கிய அதான் அந்த ஒரு பிரஷ்னம் ஒரு கட்டம், அதாவது யஜுர்வேதத்தை அனுசரித்து ஒரு பிரஷ்னம்னு சொல்றேன். மற்ற வேதங்கள்ல அதுக்கு தகுந்த என்னவோ அது அந்த ஒரு பிரஷ்னத்தை ஓதிட்டு அதுக்கப்புறம் புருஷ சூக்தத்தை சொல்லணும் படிக்கணும்னு சொல்றது. பரிசலா ஒவ்வொரு பிரஷ்னம் ஒவ்வொரு நாளைக்கு ஓதிட்டு போகணும். பிரம்ம யஜ்யத்துல ஒவ்வொரு பிரஷ்னமும் முடிஞ்ச உடனே அந்த பிரம்ம யஜ்யத்தை முடிக்கிறதுக்கு முன்ன சந்தியாவந்தனத்துக்கு ஜபம் பண்றோம்னா பூர்வத்துல புரோக்ஷனம் பிராசனம் அதெல்லாம் பண்றா போல அர்த்தியமெல்லாம் விட்டுற மாதிரி பூர்வத்துல சில காரியம் பண்ணணும், உத்தரத்துல சில காரியம் பண்ணணும், நடுவுல தான் இந்த ஜபம் பண்றா போல இந்த ஒரு பிரஷ்னம் ஓதணும். அந்த பிரஷ்னத்தினுடைய முடிவுல இதை ஓதணும், புருஷ சூக்தத்தை ஓதணும் சொல்லு. கடைசி பட்சம் அந்த புருஷ சூக்தத்தையாவது அவகாசம் இல்லைன்னா பிரஷ்னம் வா அனுவாகம் வா இல்ல புருஷ சூக்தத்தை மாத்திரமோ, இந்த பிரஷ்னத்தோடோ அனுவாகத்தோட புருஷ சூக்தத்தை ஓதணும். அப்படி இல்லைன்னா அந்த புருஷ சூக்தத்தை மாத்திரமானா அப்படின்னு சொல்றது. இன்னும் அபாவமான காயத்ரியை மாத்திரமாவது அந்த பிரம்ம யஜ்யத்துல பண்ணணும், விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சரி, அதனால புருஷ சூக்தியாவது அத்தியனம் பண்ணிட்டு, அதாவது ஜீரோன்னு இல்லாத ஒரு மாதிரி நாம சத்த பெற்றுட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறது வேதமே. அந்த ரீதியில அதுவும் இல்லாத இருக்கக்கூடாது. சந்தியாவந்தனம் நிச்சயமா இல்லாத இருக்கக்கூடாது. சந்தியா இது பிரசங்கா சொல்றேன். அசுச்சேர் நித்தியம் பல தடவை சொல்றதுதான். அசுச்சேர் நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு ஒன்று. அதனால சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணணும், அது சீட்லையானா கூட. அதே மாதிரி பிரம்ம யஜ்யமும் விடாததான் பண்ணணும், ஆனா அது சீட்டு வந்துட்டா அது நின்று போயிடும். அதனால நாம பிரம்ம யஜ்யத்தை பண்ணாதையே ஓட்டின்னு இருக்கோம், சந்தியாவந்தத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீட்டுக்கு துல்லியமா நாம நித்தியபடியே நாம நினைச்சுட்டு இருக்கோம். எப்போ பிரம்ம யஜ்யத்தை நாம தெரிஞ்சுட்டு பண்ணலையோ, சந்தியாவந்தம் சீட்லையும் பண்ணணும், அதனால நித்தியபடியில பண்றோம். இது சீட்ல பண்ணுவான்னா அப்படியே நித்தியம் பண்ணணும். அதுக்காக மற்ற நாள்ல என்ன உடனே நம்ம சீட்டுக்கு துல்லியமா எப்படி சீட்ல ஒரு 10 காயத்ரி மாத்திரம் தான் பண்ணணும், அதிகப்படியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஆனா உயர்த்தியா சொல்லத்தே 1008 108 28 10 காயத்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த 10ஐயே நாம பண்ணிட்டு இருக்கோம். 10 தான் சொல்றேன்னு. அதனால நம்முடைய மனோபாவம் என்னன்னா நாம சீட்டுக்கு சதுசமா தான் நிச்சயம் இருக்கும் அப்படின்றத நாமே பறைசாற்றிக்கிறோம். புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால சரி, பிரசங்காத்த அதை சொன்னேன். பிரயோ வேதாக அப்படின்றது 4 வேதத்துக்குமே உண்டானது. 4 வேதத்தையும் குறிக்கொள்றது தான் பிரயோ வேதாக. இப்போ பிரதுத்த ஐசிங்கர் எழுதிருக்காரு, அந்த அதர்வண வேதத்துக்கு சிரோவிரதம்னு ஒன்று பண்ணி அதுக்கு மேல அந்த அதர்வண வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ஒரு தடவை சதஸ்ல மாலோல வித்வச திருவேந்திபுரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஏதோ அது விஷயமா ஸ்ரீபாஷ்ய விஷயமா வரைச்சே ஐசிங்க அப்போ சாதித்தார்.
சிரோவிரதம் பண்ணி சிரோவிரதம் அது உபாசனத்துக்கு அங்கமா இல்லை இதுவா அப்படின்னு ஏதோ கேள்வி அங்க உபாசனத்துக்கு அங்கமா இல்லை 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 சிரோவிரதம் எல்லாரும் பண்ணணும் இல்லை இல்லை யார் அதனோட வேதம் பண்றானோ அவன் அந்த சிரோவிரதத்தை பண்ணணும் தான் சொல்லுங்க தவிர உபாசனத்துக்கு அது அங்கம் இல்லை அப்படின்னு நிர்தாரணம் பண்ற பிரகடனம் வரைச்சே ஐஹிங்கர் நான் கூட சிரோவிரதம் பண்ணி அதர்வண வேதமும் அத்தியனம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சாட்சி. 3 வேதத்தையும் அத்தியனம் பண்ணான்றது பொதுவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரையோ வேதாக மாதிரி 3 வேதத்தையும் 3 வேதங்கன்றது ரிக்கஜி சாமம். ரிக்குன்றது சொசாக்காவே போயிடுத்து ஐஷம் இருக்கு. சாமம் அதுதான் யஜுர்வேதம் சாம வேதம் இதெல்லாமும் அத்தியனம் பண்ணிருக்கான்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதர்வண வேதம் கூட அத்தியனம் பண்ணிருக்கான்றது அந்த தெரிஞ்ச பல பேர்ல நான் இல்லை, அன்னைக்குதான் அதை தெரிஞ்சுட்டேன் ஐசிங்க சாட்சியத்தினால. அதனால சிரோவிரத பூர்வகமாக தான் பண்ணணும், அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாட்சி. எதுக்காகனா இப்போ 4 வேதமும் அது கிரமம் என்னன்னா சொசாக்கைய பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டு அதுக்கு மேல பண்ணணும். இப்படி உபாகர்மா தொட்டு அத்தியனம் பண்ண ஆரம்பிக்கிறவன் அப்படியே வருஷம் பூரா அத்தியனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த 4.5 மாசங்கள் அதை தை பௌர்ணமி வரையில் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 6 அங்கங்கள் இருக்கு அதை வாசிக்கணும். மறுபடியும் அந்த உபாகர்மா வர வரை சிராவண மாசம் வரை இப்படிதான் வேதாத்தியனம் பண்ணுமே தவிர ஒரே. அதனாலதான் யஜுர்வேதத்துல நிறைய பேர் இருக்குதான் அதை கொண்டு நான் இதை விளக்குறேன். அதாவது உபாகர்மா ஆரம்பத்தின்னைக்கு காத்தால காமோகாரிஷி ஜபம்னு ஒன்று பண்ணுவார்கள். அது எதுக்குன்னா அத்தியாய அந்த சங்கல்பத்துல சொல்லப்படுறது அத்தியாய உற்சர்ஜன பிராயசித்தார்த்தம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாயோற்சர்ஜன அகரண பிராயசித்தார்த்தம். தை மாசத்துல இந்த உபாகர்மாவில் ஆரம்பிக்கக்கூடிய அதுக்கு மேலதான் உபாகர்மா மத்தியானம் பண்றான். இந்த காண்டரிஷி தர்ப்பணம் அப்புறம் அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி முதல் 4 அன்வாகத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்ற அத்தியன ஹோமம்னு சொல்றதெல்லாம் அப்புறம்தான் பண்றான். இதே மாதிரி மற்ற வேதக்காரர்களுக்கும் சொல்லியிருக்குது. இது பிரபலமா இருக்கிறதுனால இதை கொண்டு சொன்னேன். அதுல இந்த அத்தியனத்தை ஆரம்பிக்கிற அத்தியனத்தை தை மாச பௌர்ணமியில முடிக்காதனால அதான் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயசித்தார்த்தம். அதை முடிக்காத அதான் செய்யாதனால அதனுடைய பிராயசித்தமா காமோகாட்சி மன்யுகாட்சி ஜபத்தை பண்றேன் அப்படின்னு சங்கல்பம். அதனால திரையோ வேதாக ஷடங்கான் இது நேரவே அப்படியே சொல்லிட்டு போடலாம். 4 வேதம் 6 அங்கம் அப்படின்னுட்டு அதை எப்போ வாசிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமோல்ல, அதுக்காக வழி சொல்லிருக்கப்படிக்கு அப்படிதான் அதை பண்ணணும். அந்த மீதி மாசங்கள் இருக்கு தை பௌர்ணமிலேருந்து அந்த மாசங்கள்ல இதை பண்ணணும். அப்புறம் ஷடங்கானி சந்தாம்சி விவிதா ஸ்வராகா. சந்தஸ் சந்தஸ் ரொம்ப முக்கியம். மந்திரங்களுக்கு சந்தஸ் ரொம்ப முக்கியம். இந்த மீட்டர்னு சொல்றாளே அனுஷ்டு சந்தஸ் அது இது அப்படின்லாம் சொல்றாலும் இல்லை. ஆனா மாதிரி சந்தாம்சி விவிதா ஸ்வராகா பல வகைப்பட்ட ஸ்வரங்கள். என்ன விவிதா ஸ்வராக 4 வேதம் அப்புறம் இப்படிலாம் அங்கம் சந்தஸ் பல வகையான ஸ்வரங்கள் சப்த ராசிகள் இதெல்லாம் சர்வம் அஷ்டாட்சராந்தம் எல்லாமே அஷ்டாட்சரத்துல அடங்கி இருக்குது அப்படின்னு மூல மந்திரத்துல எல்லாம் இருக்கு. மூல மந்திரத்தை விரிச்சுட்டே போனாக்கா அந்த மந்திரம் நமக்கு இவ்வளவையும் காமிக்கும். இந்த பெரிய ஒரு உதாரணம் சொல்லுவார்.
எப்படின்னா இந்த காலத்துல இது தெரிஞ்சவா இருக்கலாம், கேள்விப்பட்டவா இருக்கலாம், இல்ல கேள்விப்படாதவாளே இருப்பாளோ, எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்பளாம்னு ஒண்ணு, நாம மொத்தம் பிந்து அப்பளம் அந்த இப்பளான்னு அப்படிதான் வாங்கி சாப்பிட்டு இருக்குமோ என்னமோ தெரியாது. நாமன்றது பொதுவா எல்லாரும் சுத்தாளா இருக்கணும்ன்ற எண்ணத்தினால இருப்பான்ற எண்ணத்தை கொண்டு நாமன்னு சேர்த்து படிச்சிருக்கேன். என்ன நீ இல்லைன்னா நீங்கள்லான்னு சொல்லணும். நீங்கள்லான்னு சொல்லத்தேவும் இதை கேட்குறவா பல பேர் சுத்தாள் இருக்கலாம், அதனால நாமன்னு சொல்லிட்டேன். இந்த அப்பளாத்தை அது பேர் என்ன, உளுத்தம் பருப்பு மாவு தான் அது. அதுக்கு இன்னதோ கரண்டா அது இது அரைச்சி சேர்த்து அதை முதல்ல கெட்டி மாவை ஆக்கிக்கிறார். அதை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அந்த மாதிரி உருட்டி உருட்டி போடுவா. அதுக்கு அப்பளாத்து வட்டுல்னு பேர். அதுவே கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரைட்டு. அப்புறம் அந்த வட்டுல வந்து அது கல்லில் வச்சு அந்த இது குழவி வச்சு அதை ரவுண்டா வட்டமா பண்ணுவா. அதுக்கு வட்டம்னு பேர். சதுரமா பண்றது சின்னதா, அதை அப்படியே பெருசா ஆக்கிடுவா. ஒரு கை சைஸுக்கு, உள்ளங்கை சைஸுக்கு பண்றது வட்டம்னு பேரு. அப்புறம் அந்த கை சைஸுக்கு அப்படியே ரவுண்ட் ஆகுறது அப்பளம். அப்புறம் அதை வளர்த்தி எண்ணெயில பொரிக்க வச்சு விசேஷப்படியா இருக்கணும் அப்பளம் நம்ம. அதாவது ஒரு கல்யாணம் காட்சி விசேஷ நாள்லாம் பந்துக்கள் சம்பந்திகள் பாகவதாள்லாம் ஏழத்தை பெருசா சாய்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டா அப்பளம்னு சொல்லுவாங்க. 2 வட்டத்தை ஒன்னா வச்சு, இது பெரிய விஷயங்க சொல்ற உதாரணத்துக்காக சொல்றேன். அது 2 வட்டத்தை ஒன்னா வச்சு, அதாவது 2 அப்பளாத்து வட்டுல அதான் வட்டமாக்கி அதை 2 வட்டத்தை ஒன்னா வச்சு அப்புறம் அதை இது பண்ணுவான். அப்போ அப்பளாமே பெருசா இருக்கும். அதுவே கை சைஸை காட்டிலும் பெருசா ஆகும். அதை எண்ணெயில போட்டு பொரிச்சாக்கா அது ரொம்ப பெரிய அப்பளமா வரும். ஒரு இலையை பெரிய இலையை சாய்க்கிறாளே, அந்த இலையில சாய்ச்சா இலையை அப்படியே அடைக்கிற மாதிரி அது அப்படி பெருசா இருக்கும். அந்த அது போல ஐசிங்கர் சாய்க்கிறது இருக்குன்னா ராகவனுடைய அந்த சங்க சக்கரம் இருக்குதே, கல்லைச்ச சங்க சக்கரம், அது வந்து அப்படி பெருசா அப்படி நன்னா அப்படி இருக்கும் அப்படின்றது உதாரணத்துக்காக இது சாய்ப்ப. அந்த மாதிரி மூல மந்திரத்தை விரிச்சுட்டே வந்தா இந்த அப்பளா தோட்டல் தான் அவ்வளோ பெரிய பொரிச்சு அப்பளாமா பெருசா ஆகுதுன்றதா அதை கொண்டு வந்தேன் ஐசிங்க சாய்க்கிற உதாரணத்தை. அதனால எல்லா அர்த்தங்களும் இந்த 4 வேதங்கள் 6 அங்கங்கள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது எல்லாம் எந்த சப்தராசிகளும் அந்த அஷ்டாட்சரத்தை விவரிச்சுட்டே வந்தோம்னா அது அத்தனையும் காண்பிக்கும் அப்படின்னு இத சொல்லப்படுறது. த்வயோ வேதா ஷடங்கானி சந்தாம்சி விகாஸ்வராஹ சர்வமஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யதபி வாங்மயம். இன்னொன்னு சொல்லப்படுறது. யுஜோ யஜூஹும்சி சாமானி ததைவ அதர்வணானி ச சர்வமஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்யதபி வாங்மயம். அதாவது ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ததைவ அப்படியே அதர்வணம் எல்லாம் சர்வமஷ்டாட்சராந்தஸ்தம். இந்த இடத்துல மற்றதெல்லாம் அங்க சொல்லிட்டு திரையோ வேதான்னு சொன்னது இங்க இது ஸ்பஷ்டீகரிச்சிருக்கு, 4 வேதமும் தான். அதனால இப்படி 4 வேத சாரங்களா இருக்கிறதுனால அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்தை சுருக்கமா இருக்குது, அதை விவரிச்சு தெரிஞ்சாதான் 4 வேதத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். 4 வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கணும் ஆராயணும் அப்படின்னு சொன்னா அது மாளவே மாளாது. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வந்தா கூட 1000 கணக்கா இருக்கும்.
அப்புறம் அதனுடைய சாரங்கள்லாம் ஒன்று சேர்க்க இங்க அப்படி சொல்லிருக்கு அங்க இப்படி சொல்லிருக்கு இதனால்தான் இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் முடியவே முடியாது. அதனால அதுக்கெல்லாம் மூலமா அஷ்டாட்சரம் இருக்கு. இப்ப அந்த அஷ்டாட்சரத்தை கொண்டு நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விவரிச்சுட்டு போனா அது மொத்தமே வரும். இந்த மொத்தத்திலேருந்து சாரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மூலையில ஒண்ணு சொல்லிருக்கோம் அந்த மூலையில ஒண்ணு சொல்லிருக்கோம் அனந்தாவை வேதாகன்னு அது எங்கெங்கயோ பெருசா இருக்குது. அதனால கண்டுபிடிக்க முடியாது. அதே இந்த மூல மந்திரத்துல எல்லாம் அடங்கி இருக்கிறதுனால நாம எந்த பாகம் நமக்கு வேணுமோ அதுவரையில் அதை விவரிச்சுட்டே போனோம்னா நமக்கு அந்த பாகம் அதை விவரிக்கிட்டே இந்த இதெல்லாம் தான் வரப்போகுது. வேதமோ அதுவோ இதுவோ அதுக்கு தகுந்த பாகத்தெல்லாம் நாம அங்கங்கேருந்து எடுத்தோம்னா ஓ இதுதான் ஸ்பஷ்டமான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு என்ன வேணுமோ எந்த பாகம் வேணுமோ அந்த பாகத்தை மாத்திரம் இதை கொண்டு விவரிச்சுனே போகலாம். இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குது, மூலம் எங்க இருக்குது, இந்த அஷ்டாட்சரம் சொல்றதுக்குன்னு போனா இது இந்த வேதத்துல இருக்கு இந்த அங்கத்துல இருக்குது அப்படின்னு சுலபமா அதை கொண்டு வந்துட முடியும். ஆனா அது மொத்தத்தையும் ஒன்னா வச்சுட்டு அதுல இருந்து நமக்கு வேண்டிய பாகத்தை எடுக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்படும். அதனால்தான் இந்த மூல மந்திரம் நமக்கு இப்படி உபகாரமா இருக்கு. அதனால இந்த இடத்துல மூலே நிவிஷ்யா அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல மூலமாகிய ஒற்றை எழுத்தைன்னு சொல்லிருக்காரு. பிரணவத்துக்கு கூட மூலம்னு பேரு. பிரணவத்துக்கு தான் முதல் மூலம்னு பேரு. மூல மந்திரம்ன்றது திருவஷ்டாட்சரம். அதாவது ஒரு மந்திரம்னு இருந்ததுன்னா அதுக்கு இந்த மூலமாகிற ஒற்றை எழுத்து அந்த மந்திரத்துல இருக்கணும். இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்தா ஞாபகப்படுத்திக்கோங்க. தெரிஞ்சவாள் அப்படியே கேட்டுக்கோங்க, தெரியாதவாள் புதுசா தெரிஞ்சுக்கோங்க. சிலதே பிரகரணம் வச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்த பிரகரணம் மாத்திரம் கேட்கிறவாளுக்கு அது தெரியாதேன்றதுனால. ஒரு மந்திரம்னு இருந்ததுன்னா அந்த மந்திரத்துக்கு ஆரம்பத்துல பிரணவம் இருந்தாதான் அது மந்திரமா இருக்கும், இல்லைன்னா அது மந்திரமாக ஆகாது. அப்படிப்பட்ட பெருமை பகவன் மந்திரமா இருக்கக்கூடிய எம்பெருமான். பகவன்னா பகவத் சப்த வாச்சன். அதாவது 6 குணம், ஷாட்குண்யம். யாருக்கு 6 குணங்கள் இருக்கோ, ஞான பல ஐஸ்வர்ய வீரி சக்தி தேஜஸ் அப்படின்ற 6 குணம் இந்த காரணமா இருக்கிற எம்பெருமானுக்கு தான் பகவானுக்கு தான் உண்டு. அதனால சிருஷ்டி சம்ஹாராதிகள் சாஸ்திர பிரவர்த்தனாதிகள் எல்லாம் பண்றக்கூடிய குணங்கள். அந்த குணங்கள் யாருக்கு இருக்குதோ அவன் தான் பகவான், அவன் தான் எம்பெருமான்னு சொல்லக்கூடியது, அவன் தான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய. அதனால இந்த அதான் அது இருக்கு. இப்போ இந்த மூலமந்திரம் இருக்குது, அந்த மூலம் இருக்குது, மூலமாகிற ஒற்றை எழுத்து அது எல்லாத்துக்கும் எல்லா மந்திரத்தோடையும் இருக்கணும். ஆனா எல்லா மந்திரத்தோடையும் அது இருக்குமானா இருக்காது. எல்லா மந்திரமும் அதாவது அப்படி அப்படியே இருக்கும். இப்ப பாருங்க, இதர விஷயத்துல சுலபமா முதல்ல சொல்லிடுறேன். பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரி அப்படின்னு சிவ மந்திரத்துக்கு அவ சொல்ற. அந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா நம சிவாயா அப்படின்னு 5 எழுத்து அங்கேயே இருக்கு. அப்போ அதை அவ அப்படியே ஜபிப்பாளா அப்படின்னு சொன்னா அப்படியே ஜபிச்சா அது மந்திரமாகாது. அதனால இந்த மூலம்னு சொல்லக்கூடிய பிரணவத்தை அதுல சேர்த்துண்டு பிரணவ கட்டிதமான நம சிவாயா தான் சொல்லணும். அப்புறம் சடக்ஷரி அப்படின்னு சொல்ற 6 எழுத்து சரவண பவா அப்படின்னு அந்த சுப்பிரமணியனுடைய மந்திரம். சரவண பவான்றது அதுவே 6 எழுத்து ஆயிடுச்சு. அப்படியே அதை ஜபிக்காளா அப்படின்னா அது காரியகரமாகாது. ஆனாலும் இந்த மூலத்தை சேர்த்துக்கணும்.
மூலமாகிற அந்த பிரணவத்தை சேர்த்துதான் சரவணபவா அப்படின்னு உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி எம்பெருமானுடைய மந்திரங்கள்லயே கூட மந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நிசுமானு மந்திரம் அனுஷ்டு கொண்டதுனால 8 எழுத்து 32 எழுத்து அந்த மந்திரத்திலேயே இருக்குது. அதான் 32 எழுத்து அதுலயே இருக்குது. அதனால அந்த மந்திரத்துக்கு பிரணவத்தை சொல்லிதான் அப்புறம் அந்த அனுஷ்டு ஸ்லோக ரீதியில் இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். பிரணவம் இல்லாத அப்படியே சொல்லக்கூடாது. இந்த மாதிரிதான் சர்வத்துக்கும். ஆனா பகவன் மந்திரத்துல பிரதான மந்திரமா இருக்கக்கூடிய 3 மந்திரங்கள் ஷடக்ஷர, அஷ்டாட்சரம், துவாதசாட்சரம் அப்படின்னு 3 மந்திரங்கள். விஷ்ணு மந்திரம், நாராயண மந்திரம், வாசுதேவ மந்திரம். இந்த விஷ்ணு மந்திரம் இருக்குது, நமோ விஷ்ணவேன்னு இருக்குது. ஆனா அது ஷடக்ஷரம். ஆனா அது பிரணவத்தோட சேர்ந்தே 6 எழுத்து. அஷ்டாட்சரம் நமோ நாராயணாயான்ற நாராயண மந்திரம் அது அஷ்டாட்சரத்தோட சேர்ந்தே 8 எழுத்து அப்படி இருக்கு. அதே மாதிரி நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு வாசுதேவ மந்திரம். இந்த வாசுதேவ மந்திரமும் அஷ்டாட்சரத்தை சேர்ந்தே 12 எழுத்து. அதை விட்டுட்டு இல்லை. அதனால இதுல மந்திர ஆரம்பத்திலேயே மந்திரத்திலேயே கச்சிதமா இருக்குது, சேர்ந்து இருக்கக்கூடிய. அதுதான் இந்த பகவன் மந்திரங்கள் 3த்துக்கு ரொம்ப விசேஷம். அதாவது மற்றதெல்லாம் இது எப்பவுமே இதெல்லாம் மந்திரமாவே தான் இருக்கும். மற்றதெல்லாம் பிரணவத்தை சேர்த்து படிச்சா மந்திரமாகும், இல்லைன்னா சாதாரணமா இருக்கும். இது அப்படி இல்லை. நாராயண, விஷ்ணு, வாசுதேவ மந்திரங்கள் 3. காரணம் என்ன? மற்ற பகவன் மந்திரங்களை காட்டின இந்த 3த்துக்குன்னா இந்த 3ம் எங்கேயும் எம்பெருமான் வியாபிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடிய மந்திரம். அதனால எம்பெருமான் எங்கேயும் வியாபிச்சிருக்கான் அப்படின்றதுதான் எம்பெருமான் விபுஸ்வரூபன், கரந்தெங்கும் பரந்துடன் விபுஸ்வரூபன் அப்படின்றத ஸ்தாபிக்கக்கூடிய மந்திரம், காட்டக்கூடிய மந்திரம். அதனால எம்பெருமான் ஜீவன் வேற எம்பெருமான் வேற அப்படின்றதுக்கு ஜீவன் அணுஸ்வரூபன், எம்பெருமான் விபுஸ்வரூபன். அது ரொம்ப பிரதானம். எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. அப்ப எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான்னா எம்பெருமான காட்டிலும் மற்றதெல்லாம் வேறுபட்டது அப்படின்றது தெரியுது. அதனால இப்படி எம்பெருமானுடைய சர்வஸ்மாத் பரத்வத்தை ஸ்பஷ்டமா காண்பிக்கிற மந்திரங்கள் இந்த 3. சர்வத்திர வசதி வாசுஹு அப்படின்னு எல்லா இடத்தையும் அவன் வசிக்கிறான்றது காண்பிக்கக்கூடிய மந்திரம். விஷுல் வியாப்தோ அப்படின்னு விஷ்ணு சப்தத்துக்கு அர்த்தம். அதனால எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு. நாராயண மந்திரமும் நாராயணாமயனம், நாராயணம் எஸ்ஸா அப்படின்னு. இந்த 3 மந்திரங்கள்லையும் பகவான் மந்திரம் 3 மந்திரத்தையும் அதுவும் விசேஷம். இந்த பிரணவம் ஏன் இதுல சேர்ந்திருக்குது அப்படின்னு அதையும் சொல்லணும். அதாவது இந்த பிரணவத்துல தான் ஆ உ மா அப்படின்ற 3 எழுத்து இருக்குது. 3 எழுத்து சேர்ந்துதான் அகார உகாரம் அகாரம் சேர்ந்துதான் இந்த பிரணவம். அதுல ஆன்றது எம்பெருமானை குறிக்கிறது, ரக்ஷகனாயிருக்கக்கூடிய எம்பெருமானை குறிக்கிறது. மான்றது 25வது எழுத்தானதுனால ஒரு விஷயமா சொல்லிட்டுங்க. ஆன்றது எம்பெருமானை இன்னும் எப்படி குறிக்கிறதுன்னா அது முதல் எழுத்தா இருக்கிறதுனால முதல் பொருளா இருக்கக்கூடிய எம்பெருமானை காமிக்கிறதுன்னு அது ஒரு அர்த்தம். ஆன்றது தாத்து படிக்கு ரக்ஷகத்துவத்தை சொல்றதுனால சர்வரக்ஷகனா இருக்கக்கூடிய எம்பெருமானை காண்பிக்கிறது. ஆன்றது முதல் எழுத்தானதுனால ஐதி விஷ்ணு வாச்சகா அப்படின்னு சொல்றதுனால அது பெயர் சொல்ல அறிவித்தே விஷ்ணுவை குறிக்கிறது. அதனால அது எம்பெருமானை குறிக்கிறது. மானு ஜீவன் இருக்கான். மான்றது 25வது எழுத்து. கவர்க்கம் 4, கவர்க்கம் 5, சவர்க்கம் 5, சவர்க்கம் 5, அப்புறம் சவர்க்கம் 5.
அதனால அது இல்லை கா சா தா தா பா பவர்க்கம் 5 5 25வது எழுத்து மாந்தது. அதனால 24 தத்துவமான பிரகிருதி தத்துவம் இருக்குதே, அந்த தத்துவத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜீவனை காண்பிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மனஜானே மச பரிமாணே அப்படின்றதுனால அளவுள்ளவன் ஜீவன் அணுன்றத காண்பிக்கிறது. அதே மாதிரி ஞானமயன் ஜீவன் அப்படின்றத காண்பிக்கிறது. மன அவபோதனைன்றதுனால ஞானத்தை உடையவன் காண்பிக்கிறது. அப்படின்லாம் இருக்கு. அதனால இந்த ரட்சகனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் முதல்வனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அந்த மகாரத்தினால காண்பிக்கக்கூடிய அணுபரிமாணமா அறிவுடையவனா இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஊ அப்படின்னு காண்பிக்கிறது. ஊன்றது சாஸ்திரத்துல என்னன்னா அவதாரணார்த்தத்தை சொல்றது. அவதாரணார்த்தத்தை உகாரம் காட்டுறது. அதாவது அந்த ஊன்றது அவதாரம் ஒன்லி அப்படின்ற அர்த்தத்தை காட்டுறது. அதனால எம்பெருமானுக்கே ஜீவன் அப்படின்ற அர்த்த விசேஷத்தை காண்பிக்கிறது. அதனாலதான் இது மூலமாகிற எழுத்து அப்படின்னு. என்ன வேதாங்கங்கள் எல்லாமே என்ன சொல்றது, எம்பெருமானுக்கு தான் இந்த மற்ற பொருள்கள் எல்லாம். எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் ஷரீரி அப்படின்றத காண்பிக்கிறதுனால இந்த மூலம் எல்லாமே ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தேவத்தையை சொன்னாலும் கூட எல்லா தேவத்தையுமே எம்பெருமானை அந்தர்யாமியா கொண்டிருக்கிறதுனால அந்த தேவதா விசேஷத்தை சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு, சப்தங்கள் இருக்குது. அது மாத்திரம் மந்திரமாகாது. அந்தந்த தேவதா விசேஷம் இப்ப நம சிவாயா சரவண பவான் சொன்னவே அதுக்கு மந்திரத்தன்மை வேணும்னா அந்த தேவதைகள் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்றத காண்பிக்கக்கூடிய இந்த பிரணவத்தை சேர்த்துக்கணும். அவனை சுதந்திரமா நினைச்சு பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த மந்திரங்கள்லாம் 5 எழுத்துன்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் இந்த பிரணவத்தை அங்க சேர்த்துக்கப்படுறது. ஏன்னா அதெல்லாம் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் அப்படின்றத, எம்பெருமானுடைய சம்பந்திகள் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணணுன்றதுக்காக தான். அதனால்தான் எந்த யாக யஜ்ஞங்களும் பண்ணாலும் எம்பெருமான அந்தர்யாமியா கொண்டுதான் இருக்கக்கூடிய இந்திரனை ஆராதிக்கிறேன், எம்பெருமான அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ருத்ரன் ஆராதிக்கிறேன். இல்ல இந்த கையில வருதோ இல்லை கர்ம காண்டத்துல, அதே மாதிரி வாயு தேவத்தை ஆராதிக்கிறேன், அக்னி தேவத்தை ஆராதிக்கிறேன், பிரஜாபதியா இருக்கக்கூடிய பிரம்மா ஆராதிக்கிறேன். இப்படிலாம் சொன்னா கூட எம்பெருமான அந்தர்யாமியா உடைய அவனை தான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் எல்லா மந்திரத்திலையும் பிரணவத்தை சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எம்பெருமானுடைய மந்திரம் எங்கேயும் கரந்தெங்கும் பரந்துடனா வியாபிச்சிருக்கான்னு இந்த சொல்லக்கூடிய இந்த 3 மந்திரங்களுக்கு இந்த கடன் வாங்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் மந்திரம் மொத்தம். அதனால அந்த மந்திரத்திலேயே மந்திர கச்சிதமா இருக்கக்கூடியது இந்த பிரணவம். இதுதான் அதுல விசேஷம். அப்படிப்பட்ட மூல மந்திரம் மூலே நிவிஷ்யா. இதனுடைய மேல் அர்த்தத்துல பார்க்கிறோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்யவசதோபம் பஞ்சான்ன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜயதாம் பூயி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த அனுத்தாரண துரந்தரः आदिवंशडवोपादीन् यतिवत्यान् भजे. आदिवंशडवोपाख्येति इन्द्रो जयताद्भुवि आदिवंशडवोपादीन् यतिवर्यान् भजे. निशं श्रीरङ्गपूरुषडविद्यदीशानपदाश्रयम् श्रीवत्सवंसतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.